கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டையே உலுக்கிய துயர சம்பவத்தில் கடைசி நொடிகளில் நடந்தது என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். நாமக்கல்லில் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு பரமத்தி வேலூர் சென்ற விஜய் மாலை 4:37 மணியளவில் கரூர் மாவட்டம் மேலப்பாளையம் வந்தார். அங்கு குவிந்திருந்த தொண்டர்கள் மத்தியில் கையை அசைத்துவிட்டு கரூர் நோக்கி புறப்பட்டார். வழிநெடுகிலும் தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் ஆபத்தான முறையில் பின்தொடர்ந்தார்கள். மாலை 5:35 மணியளவில் கரூர் திருகாம்புலியூர் பகுதியை அவரது வாகனம் வந்தடைந்தது. அங்கு மக்கள் வெள்ளமென திரண்டிருந்தார்கள். விஜய் வாகனம் நகர முடியாத சூழலில் மேலே ஏறி தொண்டர்களுக்கு கையசைத்தார் விஜய். திருகாம்புலியூர் ரவுண்டானாவில் அவர் வாகனம் திரும்பி வேலுச்சாமிபுரம் நோக்கி பயணிக்கத் தொடங்கியது. அவரது வாகனத்திற்கு பின்னால் விஜய் ரசிகர்களும் ஓடத் தொடங்கினார்கள். திருகாம்புலியூரில் இருந்து வேலுச்சாமிபுரத்தில் விஜய் பேசிய இடத்திற்கு தொலைவு 1 கிலோமீட்டர் 200 மீட்டர் ஆகும். இந்த தொலைவை போக்குவரத்து நெருக்கடிக்கு மத்தியில் கடந்த விஜய் வாகனம் மெல்ல ஊர்ந்து இரவு 7:10 மணியளவில் பேச திட்டமிட்ட பகுதிக்கு வந்தது. சுமார் 1 கிலோமீட்டர் 200 மீட்டர் தொலைவை கடக்க 1.5 மணி நேரத்திற்கு மேலானது. விஜய் பேச தொடங்கிய வேளையில் இரவு 7:17 மணியளவில் நெரிசலில் சிக்கி சிலர் மயக்கமடைந்ததாக தகவல் வெளியாகியது. விஜய் அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து விசாரித்துவிட்டு பிறகு பேசத் தொடங்கினார். இரவு 7:25 மணியளவில் விஜய் உரையை முடித்துக் கொண்டார். அவர் புறப்பட்ட வேளையில் கரூர் முழுவதும் ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்கத் தொடங்கியது. மூச்சு பேச்சு இல்லாமல் பலர் குழந்தைகளை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு ஓடும் காட்சிகள் வெளியானது. பலர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியான வேளையில் 10 பேர் உயிரிழந்ததாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். இதன் தொடர்ச்சியாக உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரிக்கத் தொடங்கியது. கரூர் விஜய் பிரச்சார கூட்டத்திற்கு அரசு முழுமையான பாதுகாப்பு கொடுக்க தவறி இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களை சந்தித்தவர் இவ்வாறு தெரிவித்தார். பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாக தொலைக்காட்சியில் பார்க்கின்ற பொழுது தெளிவாக தெரிகிறது. ஏற்கனவே மாவட்டத்தில் நடந்த டிவிகே அந்த பிரச்சார கூட்டத்திலும் முழுமையான பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக தெரியவில்லை. திமுக கட்சி கூட்டம் நடைபெற்ற பொழுது ஆயிரக்கணக்கான காவலர்களை நியமிக்கின்றார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு இந்த அரசாங்கம் ஒருதலை பட்சமாக நடக்கின்றது. இதை இந்த கட்சி அந்த கட்சி என்று பார்க்கக்கூடாது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பாராமல் நடுநிலையோடு இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும். காவல்துறை நடுநிலையோடு செயல்பட வேண்டும். ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடத்த என்று சொன்னால் அந்த கட்சியுடைய பாதுகாப்பை நம்பி, அரசாங்கத்தை நம்பி, காவல்துறை நம்பித்தான் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார்கள். அரசாங்கமும் காவல்துறையும் பொதுக்கூட்டத்தில் நடைபெறுவதற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். அதேபோல அரசியல் கட்சி தலைவர்களும் அங்கே குழுவிட கூட்டத்திற்கு ஏற்றவாறு தாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறார்களோ அதே போல இன்றைக்கு நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பை வழங்குவது அரசுடைய கடமை, முதலமைச்சருடைய கடமை, காவல்துறை கடமை. அந்த கடமையில் இருந்து அவர்கள் தவறிவிட்டார்கள். அதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது. ஒரு நபர் கமிச்சு அமைச்சிருக்கிறாங்க. இவ்வளவு வேகமா துரிதமா இந்த ஒரு நபர் கமிஷன் என்ன நோக்கம் எனக்கு தெரியல, அமைச்சிருக்கிறாங்க. ஆம்புலன்ஸை வழிமறித்து ஒட்டுமொத்த தமிழகத்திற்கு தவறான மன ஓட்டத்தை புகுத்தியவர் எடப்பாடி பழனிசாமி தான் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் குற்றம் சாட்டியுள்ளார். காவல்துறை நிபந்தனைகளை தாவேக பிரச்சாரத்தில் கடைபிடிக்கவில்லை. அவர்கள் எல்லை மீறி நடக்க எதிர்க்கட்சித் தலைவரின் செயல்பாடுகளும் காரணமாக அமைந்துவிட்டதாக அமைச்சர் குறை கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தமிழக முதலமைச்சரை தொடர்பு கொண்டு நிலைமையை கேட்டறிந்து தேவையான உதவிகளை செய்வோம் என்று உறுதியளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் விளக்கம் கேட்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு உடனடியாக தமிழக முதலமைச்சரிடத்தை தொடர்பு கொண்டு நிலைமையை கேட்டறிந்து தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்ற சொல்லியிருக்கிறார்கள். நாமக்கல்லில் தாவேக தலைவர் விஜயை வரவேற்க பேனர் வைத்த தாவேக தொண்டர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
காவல்துறை அனுமதி கொடுக்காத இடத்தில் பேனர் வைக்கப்பட்டதாக மாவட்ட செயலாளர் உட்பட பலர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கரூரில் நடந்த தாவேக பிரச்சார கூட்ட நெரிசலில் மரத்திலிருந்து சிலர் கீழே விழுந்து உயிரிழந்திருக்கலாம் என்ற கோணத்தில் வனத்துறை ஆய்வு செய்து வருகிறது. கூட்ட நெரிசல் ஏற்பட்ட ஸ்பாட்டில் மொத்தம் 6 மரங்கள் இருக்கிறது. மரத்தின் உயரம், அகலம் குறித்து வனத்துறையினர் தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். கரூரில் பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டதில் தவறு இருப்பதால் ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பணியில் 100 போலீசார் கூட இல்லை என்றும் மின்சாரம் தடைப்பட்டது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அரசு ஒருதலைபட்சமாக செயல்படுவதாகவும் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். விஜய் அவர்களுக்கும் சரியான முறையில் அனுமதி இல்லை, வந்த மக்களுக்கும் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்கல. அரசை பொறுத்தவரை 2 இடத்திலும் தோத்திருக்கிறாங்க. ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக எதிர்க்கட்சிக்கு நடந்துக்கிறாங்க, ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக சாமானிய மனிதர்கள் நடந்திருக்கிறாங்க. அதனால் அரசு வெட்கி தலைகுனியணும். மாவட்ட ஆட்சியர் மீதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கணும். 10,000 பேர் 20,000 பேர் வர்றாங்கன்னா ஸ்பாட்டில் எஸ்பி டிஐஜி இருக்கணுமல்லங்கன்னா அவங்க வந்து நிற்கணுமல்ல, அவங்க இருக்கணுமல்ல. எதிர்க்கட்சி கூட்டம் நம்ம ஸ்பாட்டுக்கு போனால் நம்மளை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி இல்லைனா மக்கள் கூடுற எண்ணிக்கை தானே முக்கியம். தமிழக வெற்றி கழகத்திற்கு 2ஆம் கட்ட தலைவர்களும் நிர்வாகிகளும் இல்லாத குறைபாடுகளே விபத்திற்கு காரணம் என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். பிரச்சினைகளை விஜய் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் சிபிஐயை அணுகுவது நல்லதல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒரு அமைப்பை தான் இதை நடத்துகிறாங்க. ஒரு அரசியல் அமைப்பு அவர்கள் எப்பவுமே ஒரு அமைப்பில் ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள், மாவட்ட ரீதியான தலைவர்கள்லாம் இருப்பாங்க. அவங்க கட்டுப்படுத்துவாங்க கூட்டத்தை. அது இந்த இயக்கத்துக்கு இல்லாதது போல் எனக்கு தோன்றுது. 2ஆம் கட்ட தலைவர்களோ மாவட்ட ரீதியாக தொண்டர்களை ஒழுங்குபடுத்தி அவர்களை சீர்படுத்துவதற்கு அங்கே ஆட்கள் இல்லையோ என்று எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். ஃபேஸ் பண்ணால் தான் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப். சினிமா மோகத்தில் தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர் விஜய் பிரச்சாரத்திற்கு வரும்போது தாமதத்திற்கு இடம் கொடுத்திருக்க கூடாது என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் திரை கவர்ச்சி என்பது ஒரு மோகமாக மாறியிருக்கிறது. சினிமா மோகத்தில் தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது ஒரு அரசியல் தலைவரை காண்பதற்காக கூடிய கூட்டம் என்பதை விட ஒரு திரை கதாநாயகரை காண்பதற்காக கூடிய பெரும் திரள். அவர் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் தாமதமாக இருக்குது. அவர் சேர வேண்டிய இடத்துக்கு இந்த அளவுக்கு தாமதமாக நாம் இடம் கொடுத்துருக்கக்கூடாது. அதற்கு அவர் தான் பொறுப்பேற்கணும். அவர் என்னதான் இருந்தாலும் காலையில் நாமக்கல்லில் சேர வேண்டிய இடத்துக்கு உரிய நேரத்துக்கு போல் அவர் சென்னையிலேருந்து புறப்பட்ட நேரமே ரொம்ப தாமதமாக புறப்பட்டிருக்கார். முதல் நாள் இரவே தங்கியிருந்து அடுத்த நாள் நாமக்கல்லில் அவர் உரிய 8:30 மணி இல்லைனா 9:30 மணிக்கு போகலாம். குறைஞ்சது 1 மணி நேரம் தாமதமாகலாம். அந்த பயணத்தின் போது திரள் தடுக்கிறாங்க, முன்னால் கூட்டம் நிறைய கூடிடுச்சு, அதனால் நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் அப்படி ஆனால் ஆகும். 7 மணி நேரம் தாமதமாகிறது அப்படின்னு சொன்னால் இது அவங்களே திட்டமிட்டு தாமதித்து போனார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. விஜய் மக்களை சந்திக்க இனி வரும் காலங்களில் சின்ன பொதுக்கூட்டமாக செல்ல வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னை மீனம்பாக்கத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்தவர் தொண்டர்களை நாற்காலியில் அமர வைத்துவிட்டால் கூட்ட நெரிசல் ஏற்படாது என்றும் தேவைப்பட்டால் விஜயை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவேன் என்றும் தெரிவித்துள்ளார். அணுகுமுறையை மாற்றிக்கிற வேண்டியதுதான். இப்போ நீங்கள் ஒரு குறுகலான தெருக்களில் போய் கூடுறது இருக்குல்ல, அது சரியாக வராது. அது எப்போவுமே சரியாக வராது. ஒரு இடத்த வாங்கி பொதுக்கூட்டம் மாதிரி சின்னதாக இப்போ 3 இடத்துலன்னா 3 சின்ன பொதுக்கூட்டம் மாதிரி எடுத்து அவங்கள நாற்காலி போட்டால் உட்காந்துருவாங்க. இதெல்லாம் நிற்கணும், ரொம்ப நேரம் நிற்க வேண்டியது இருக்குல்ல. அப்போ இவர் சரி அந்த மேடையில் போய் ஏறி பேசிட்டு அப்படி பார்த்துட்டு போயிட்டாருன்னா இந்த நெருக்கடிகள் வராது. ஏற்கனவே உங்களுக்கு எத்தனை ஒரு நபர் நீதிபதி அறிக்கையை நீங்கள் பார்த்துருக்கீங்க. சரி, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இதே அம்மா அருணா ஜெகதீசன் தாக்கல் செஞ்ச அறிக்கை என்னாச்சு? அதுக்கு நடவடிக்கை என்னாச்சு?
அது ஒரு அந்த பிரச்சனையை அப்படியே நகர்த்துறது தான் தங்கச்சி. அது உங்களுக்கு எத்தனை முன்மாதிரி இருக்குது, அது பேச்சு பாயிண்ட் இருக்குது. அப்போ அவர் போகலைன்னா நாங்கள்லாம் போகிறோம்ல, தம்பி போகலைன்னா அண்ணன் போய் பார்க்குறோம்ல, அதை போய் பெருசு பண்ணிட்டு போவார். அது போய் நீங்கள் ஏன் போகலை, அது ஒரு இது அது சொல்லிட்டு இருக்கு. கரூர் துயர சம்பவத்தில் நிறைய சந்தேகங்கள் உள்ளன என்றும் அதற்கு அரசு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை விடுத்துள்ளார். கரூரில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் இறந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்துவிட்டு சென்னை திரும்பிய அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தாவேக தலைவர் விஜய் கற்றுக்கொள்ள வேண்டியதும் கடக்க வேண்டியதும் நிறைய உள்ளன என்று தெரிவித்தார். எல்லா இடத்துலையுமே எங்கே கூட்டம் நடக்குது அங்கே தான் ஆம்புலன்ஸ் வருது. அவங்க மக்களே சொல்கிறாங்க, ஆம்புலன்ஸும் வந்ததுக்கு அப்புறம் தான் கூட்ட நெரிச்சல் அதிகமாச்சு, லட்டி சார்ஜ் பண்ணாங்க, அதுக்கப்புறமா தான் இவ்வளோ தூரம் ஆச்சு அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் பதில் கவர்மெண்ட் தான் சொல்லணும். பல்வேறு விதமான சந்தேகங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குங்க. இதுக்கு எல்லாமே இன்னைக்கு ஆணையம்னு ஒன்று அமைச்சிருக்காங்க. அவங்க விளக்கம் கொடுக்கட்டும் சொல்லியிருக்கேன். விஜய்க்கே அட்வைஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பாதுகாப்பு மேலே 4 பவுன்சர்ஸ் நிற்கிறாங்க, உங்களை தேடி வர அந்த தொண்டர்களுக்கு நீங்கள் என்ன பாதுகாப்பு ஏற்படுத்துனீங்க? இன்னும் விஜய் நிறைய கற்றுக்கணும், அவர் கடக்க வேண்டிய பாதை நிறைய இருக்கு. அதனால பொறுத்து. கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்துவிட்டு சென்னை திரும்பிய சசிகலா விமான நிலையத்தில் பேட்டியளித்தார். அப்போது தாவேக தலைவர் விஜய் பங்கேற்ற நிகழ்ச்சியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதே அசம்பாவிதத்திற்கு காரணம் என பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்ததாக கூறினார். கரூர் துயர சம்பவம் குறித்து மத்திய அரசின் விசாரணை அமைப்பு விசாரித்தால்தான் உண்மை தெரிய வரும் என்று தெரிவித்தார். ஒரு செகண்ட் லைட்டு கட்டாச்சா, அந்த லைட்டு கட்டாயி ஆன் பண்ணுறதுக்குள்ள திடீர்னு எல்லாரும் ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க ஏறி மேலேருந்து அந்த கொட்டகையெல்லாம் சரிஞ்சு நிறைய கல்லெல்லாம் விழுந்ததுன்னு சொல்கிறாங்க. மத்திய அரசு ஏஜென்சியை வச்சு விசாரிச்சாதான் அது நல்லா இருக்கும், உண்மை தெரிய வரும்.